அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ பேங்க்கோட யோனோ லைட் அப்ளிகேஷனில் விர்ச்சுவல் டெபிட் கார்டுக்கு காமர்ஸை எப்படி எனபிள் பண்ணுறது, லிமிட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யோனோ லைட் அப்ளிகேஷனில் விர்ச்சுவல் கார்டை எப்படி அப்ளை பண்ணி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த லைட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் மேனேஜ் கார்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெபிட் கார்ட்ஸுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டாவதாக வியூ ஆர் மேனேஜ் கார்ட்ஸுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கார்டு அப்ளை பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மேனேஜ் கார்டுன்னு இருக்குது, யூசேஜ் அண்ட் லிமிட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம லிமிட்டை செட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் டெபிட் கார்டு அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓப்பன் ஆகும். ஸோ கார்டு வேரியண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டெபிட் கார்டு நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்க டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸு இந்த என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ இது எல்லாமே ஷோ ஆகும். இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா காமர்ஸ் லாஸ்ட்டாக இருக்குது, காமர்ஸ்ன்னு இருக்குது, அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் டெபிட் கார்டு. அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே லிமிட் இருக்கும். ஸோ கரண்ட் லிமிட்டு, நியூ லிமிட்டு, இதில் எல்லாமே செட் பண்ணிட்டு நான் கரண்ட் லிமிட்டு நியூ லிமிட்டாக செட் பண்ணிக்கிறேன் 50,000. செட் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண திரும்பவும் ஓப்பன் ஆகும். ஸோ லெஃப்ட்டில் கன்ஃபார்ம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஓடிபி வரல, லேட் ஆகுது அப்படின்னா கிளிக் ஹியர் டு த ரீசெண்ட் த ஓடிபின்னு இருக்க கீழே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். இப்போது நமக்கு ஓடிபி வந்துடுச்சு, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிடுச்சு, கீழே சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிமிட்டு செட் ஆகிடும். இதில் பார்த்தா ரிக்வெஸ்ட் சேஞ்சஸ் ஃபார் யுவர் கார்டுன்னு போட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது, அது மேக்ஸிமம் தேவைப்படுது, ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதை ஓகேங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த விர்ச்சுவல் கார்டில் இந்த கார்டை வச்சு நீங்கள் காமர்ஸ் வெப்சைட்டான அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இன்னும் மற்ற வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான மெத்தடில் ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் யோனோ லைட் அப்ளிகேஷனில் விர்ச்சுவல் கார்டுக்கு லிமிட்டாக செட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எஸ்பிஐ பேங்க்கில் யோனோ அண்ட் யோனோ லைட் அப்ளிகேஷனில் நமக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.